Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போலாம் வந்து காலைல சீக்கிரமாக எந்திக்கிறதுனாலே கன்ஃபார்ம் ஒன்று கச்சேரி ஷூட்டுக்கு எந்திக்கிறேன். என்ன அதுனா ஷூட் இருந்துச்சுன்னா எந்திக்கிறேன். இதெல்லாம் என்னோட ஷூட் இல்லை, திப்ஸோட ஷூட் அது வந்துச்சுன்னா. இப்போ மணி ஆக்சுவலி 5:45 ஓகேவா. பட் நான் எந்திரிச்ச டைம் பார்த்தீங்கன்னா 4:40. லிட்டரெலாம் வந்து நான் எந்திரிச்சு கிளம்பி உட்காந்துருக்கேன். இன்னும் வரல அவனுங்க. நான் அதுக்கு இன்னும் ஒரு 1 hour தூங்கி எழுந்திருப்பேன் பொறுமை. ஏன்னா இன்னும் இப்போ டைம் ஆயிடுச்சா, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவானுங்க. எப்படியும் நம்மளை காலங்காத்தாலே புலம்பு வச்சிடறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 1 hour தூங்கிட்டு ஏன்னா போயிட்டு வந்து ஒரு மாதிரி தூக்கம் வரும். அதுக்கு 1 hour தூங்கி இருந்துச்சுன்னா ஜம்முன்னு போயிட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வந்திருப்பேன். பட் இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். அம்மாடி நான் அதே எடுக்காம வச்சிருக்கோம். நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணாதீங்களா, மூடி கட்டுறீங்களா? அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா ஏதோ பொருள் ரெடி பண்ணுறானுங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா? முகேஷ் வந்து பம்பரம் எப்படி சுற்றணும்னு போயிட்டு இருப்போம். சொல்லு பொம்பரை கட்டை அதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன இது பேர் என்னது? ஜாட்டி. ஜாட்டியா? ஜாட்டி ஜாட்டி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டு லைட்டான சுற்றணுமா? அப்படியே கரெக்டாக சுற்றுற சுற்றி இந்த சொந்த லாக் பண்ணி உள்டாவை பிடிச்சிருது. ஓகே, விட்டும்போது விட்டு ஜாட்டி பொழிக்கணும். அது விட்டு ஜாட்டி வலிக்கணும். ஓகே ஓகே, நல்லா. ஏண்டா உனக்கு மேலே சுற்றுது, எனக்கு மட்டும் உள்டாவை சுற்றுது. நான் வாழ்க்கையில் பொம்பரமே விட்டது இல்லைடா. இப்போ இங்கேருந்து இப்படி விட்டு 3, 2, 1 விட்டேன்டா விட்டேன்டா. ஆஹா, குடுறா, எனக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் பண்ணணும்டா. நீ நடிக்காத, சத்தியமா தெரியுதுடா. நீலாம் உங்க ஊர்ல பம்பரம் விடாத ஆளாடா. அப்படிதான் ஊரோட வந்துடும். கான்சன்ட்ரேட் பண்ணா. நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விட்டேன், எனக்கு வந்துடுச்சு. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பம்பரம் விட்டுருவேன். அதெல்லாம் பாத்தீங்களா, நடிப்பான் நடிப்பான் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீ பண்ணு நீ பண்ணு தெரியுது தெட்ட நான் சொல்றேன். வெயிட் பண்ணு. அந்த பக்கமா பண்ணு, மூஞ்சி ரேஞ்சில் ஏற்றி விட்டுறாத. வேணாம், நீங்க பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அப்படிக்கா விடுறா, இந்த பக்கம் திரும்பாதடான்ற சொல்ல நடிக்கிறான் தீபக்கு. அவன்லாம் நம்பிட்டு உட்காராத, நடிக்கிறான் அவன். இது நாகர்கோயில பண்ணாத விஷயமே இல்லை. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து இங்க கமுக்கமா அமுங்கி இருக்கிறான். பாஷா படத்துல வர மாதிரி எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கேட்டகரி தான் அவனும். எல்லாம் நடிப்பு. போன வாரம் ஃபுல்லா பீச் கேம்ல இது தெரியாது அது தெரியாதுன்னு எல்லாத்துலயும் ஜெயிக்கிறான் கைஸ். இந்த வாரம் அதே மாதிரி முகேஷ் பண்ணிடுவான். முகேஷ் வந்து ஃபுல் ஃபார்ம் இருந்ததுல. கைஸ், என்னோட ஓன் பம்பரத்தை ரெடி பண்ண போறேன் ஸ்கிராச்ல இருந்து. ரொம்ப தோட்ட போடணும். ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஐயோ, பட்டுண்டா கணேசன் அந்த பையன் காலங்காலத்தில் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்ல. அவருக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறோன்றதுனால ஹரி கூப்பிட்டு எங்களுக்காக வந்து காலங்காலத்தில் ஹெல்ப் பண்ணிருக்காரு. குட், தேங்க்யூ ஸோ மச் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்ன பண்ண போறீங்க? ஏன் இந்த மாதிரி சொல்ல முடியுதுல்ல, பாட்டில் ஃபுல்லா திரும்பவும் அப்படியே ஒரு லட்ச கணக்கில் சம்பாதிச்ச மாதிரி அவ்வளோ. இந்த மாதிரி ஃபுல்லா சின்னதா எப்படி இருக்கீங்க? பிஸி ஆயிடுச்சா மேடம்? பார்க்கவே முடியல. சாட்டர்டே எப்போ வரோன்னு இருக்கே மேடம் பார்க்க. சாட்டர்டே சண்டே தான் மேடம் பார்க்க முடியுது. ஸ்கூல் போயிட்டேன். இன்னைக்கே லீவு? இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு நாள் லீவு. ஓ, வரலட்சுமி நோம்புக்கு லீவ். அப்ப ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவா? ஜாலிதான் பிச்சுக்கு ஜாலிதான். வரமாட்டியா நீ? வரும்போதெல்லாம் போன் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? போய் சொல்லாத, போன் தானே பாக்குற. அப்ப என்ன பண்ற? உள்ள விளையாடுறியா? இல்ல
லிட்டரலா பிச்சுமணியை நாங்க பார்த்து 1 வீக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் காலைல வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, 8:30 போயிடுறாங்க. மேடம் ஒரே பிஸி. ஆமா, பிஸி மேடம். 6க்கு தான் ரிட்டர்ன் வரா. வந்துட்டு நாங்க அதுக்கப்புறம் எதனா ஒர்க்ல இருப்போம். ஈவினிங் அவங்க அம்மா வரும்போது இப்பெல்லாம் வரதில்ல. கீழே என்ன பண்ணா எங்களுக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஏன்னா டியூஷன் முடிச்சுதான் வரா. அதனால வீட்டுல இருந்து மோஸ்ட்லி போன் தான் யூஸ் பண்றா. எல்லாம் தூங்கிடுறா. இந்த 2 வேலை தான் ஏதோ ஒண்ணு பண்றா. கேட்டா இல்ல போன் யூஸ் பண்ணியா பிச்சு? இல்ல சும்மா அமைதியா நடிக்காத. நேத்து காலைல இருந்து நான் யோசிச்சேன். காலைல இவன் சவுண்ட் ஏதோ கீழே ஹெவியா கேக்குது, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? அப்புறமா பார்த்தாதான் லீவுன்னு இருந்துச்சு. அப்புறம் கால் பண்ணி கேட்டேன். யாரு ஆட்டோக்காரர் சொல்லியிருப்பாரு. என்ன திதி போயிருப்பாங்களே, அங்கதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா. ஆக்சுவலி அந்த ஸ்கூல்ல வந்து வாட்ச்மேன் அவங்களுமே நேபாளி. சொல்லிட்டாங்களா நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டாங்களா? லீவுன்னு தெரியுமா? ஃப்ரைடே லீவ், சாட்டர்டே லீவ், சண்டே லீவா? ஜாலி ஜாலி. சும்மா ரிப்பீட் பண்ணாரு. எவ்ரிடே நாங்க வந்து பிச்சு எங்க கேட்டா பிச்சு உள்ள இருக்கா சொல்றாங்க. மேடம் வந்து பிஸியா பாக்க முடியலன்னு நாங்க போயிட்டு இருக்கோம். அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தீப்ஸ். லிட்டரலா இவங்க ஏதோ நம்மள வச்சு பேசுவாங்க, நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. ரிப்ளை வந்திருப்பா. ஏன்டா ஆஃப் பண்ற? நம்ம கிளம்புறோம்னு நினைச்சேன், அப்படியே இறங்கிடுவோம்னு நினைச்சேன். இறங்கலாம், மேல போலாம், கிளம்பும். எந்திரி, சாமி கும்பிடுவோம். ஏசி வேணாமா பட்டுக்கி? கொஞ்ச நேரம் போட்டு விட. மேல போய் கூட ஏசி போட்டுக்கலாம் தீப்ஸ். சாப்பிடணும், சாமி கும்பிடணும். ஓகே, ஏசி போட்டாச்சு, போதுமா? ஓகே. அவளுக்கு இந்த கார் ஏசினா ரொம்ப பிடிக்கும், அதனால. ஓகே பிச்சு, என்ஜாய். காத்து வருதா? சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு எப்படி இருக்கு? சின்ன டிங்க 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 டக்கர டிங்க டக்கர டிங்க டக்கர டிங்க டக்கர டிங்க 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 டிங்க. லாலு ஏதோ சீட்ல கூட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாராம் பிச்சுவை பத்தி. இவர் கத்திட்டு இரு மேடம் கிட்ட சொல்றேன்னு சொல்லி மேடம் என்ன கூப்பிட்டாரு. நான் கூட அதுக்குள்ள கதவை மூடிட்டாங்க. क्या हुआ? क्या किया? मोबाइल यूज कर रही है? ओए पिच्चू தொக்க மாட்டறா பாரு. கையில போன் வச்சிருக்க திப்ஸ். பின்னாடி தள்ளுறா பாரு திப்ஸ். வா கொய்யா. கைக்கு மாட்டிக்க போகுது. போனை வாங்கிப்பேன், ஒழுங்கா வந்துரு. வரமாட்டா திப்ஸ். போன் வாங்கினியா இல்லையா? போனை வாங்கல, அவன் போனை சைட்ல வச்சுட்டா அந்த பக்கம். என்ன பண்றா? ஒன்னும் பண்ணல, தள்ளுறா அங்க இருந்து. இந்த பையன் வந்து பபுள் டீ கேட்டுட்டு இருந்தான். நேர்ல அதான் கடையில வாங்கும்போது அந்த கிளாஸ்ல கொடுப்பானுங்க. இது நம்ம ஆர்டர் பண்ணதுனால இது கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா பபுள் டீ தான். பபுள் டீ அன்னைக்கு நான் ஆர்டர் போட்டது இப்பதான் இருந்துச்சு. ஓகே, ஆமா நானும் அதான் சொல்றேன். போபா மில்க் ஷேக் நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது உன்ட காமிச்சமா இதுதானமா பாத்துக்கோமானா, அதனால தான் 2 வாட்டி சேலஞ்சில கரெக்டா ஜெயிச்சு காமிச்சேன். அது ஓகேடா, அதுதான் நான் உனக்கு காமிச்சுட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனா நான் தான் இது இல்லன்னு சொன்னனே. நீ இதுதான் சொன்ன தீப்ஸ். இல்ல அது கரெக்ட்டா எனக்கு தெரியும் நீ என்ன காமிச்சே. அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும்டா. நான் இப்ப இங்க உட்கார்ந்து ஆர்டர் பண்ணும்போது நான் உன்னை வேற கடைக்கு நேரா கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவதான் ஆர்டர் போட சொன்னா, நான் காமிச்சிட்டு தான் ஆர்டர் போட்டேன். இத மில்க் ஷேக் டீயாக நினைச்சு இதை குடிங்க. எப்படி இருக்கு? ஊர்ல ரஸ்னா குடிச்சது மாதிரி இருக்கு. டேய் என்னடா ரஸ்னாவே பபுள் டீயும் ஒன்னாக்கிட்ட. ஆக்சுவலி ரஸ்னா நல்லா தான் இருக்கும். ஊர்ல ரஸ்னா குடிச்ச மாதிரி இருக்குன்றான் தீப் சிவன். நான் வந்து நிஜமான பபுள் டீ வாங்கி தரேன், ஓகேவா? இது வந்து நார்மல் பபுள் டீ, நிஜமான நல்ல பபுள் டீயா வாங்கி தரேன். மெயினா அதுவும் நானும் முகேஷ்லாம் போயிட்டு அட்வான்ஸ் பேர் பபுள் டீ வேற, போபா மில்க் ஷேக் வேறையா? சரி, உனக்கு போபா மில்க் ஷேக் வாங்கி தரேன். உனக்கும் போபா மில்க் ஷேக் வாங்கி தரேன். இனிமேல் பபுள் டீன்னு சொல்லாது. அன்னைக்கு காமிச்சல, நீ பிக்சர் காமிச்சல. பிக்சர்ல காமிச்சது நான் பாப்சி பிச்சு போய் குடிச்சது. அதான் நாங்கள் இன்னைக்கு வரலட்சுமி நோம்புக்கு வந்து சாமி கும்பிட்டோம். பூலாம் வச்சு சாமி கும்பிட்டோம். ஃபுல் ஃப்ளெட்சாக அந்த வரலட்சுமி நோம்புக்கு லட்சுமி மாதிரியா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது எங்களுக்கு பண்ண தெரியாது.
அதனால எங்களுக்கு தெரிஞ்சபடி நாங்கள் வந்து நல்லபடியாக சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு தான் வீட்டில் இருந்து வெளில கிளம்புறோம். அண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இன்னைக்கு வரலட்சுமி நோம்புன்றதுனால கோயிலெல்லாம் செம கூட்டம். போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம். அங்கே ஒரு புதுசாக இருந்தார், எங்களை பார்த்து ஸ்மைல். நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க, நாங்கள் லைனில் நின்று இருந்தோம். அடுத்து எங்கிட்ட நார்மல் நாங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம். இஸ் வாஸ் லைக் லிட்டரலி வந்து செம்ம ஸ்வீட் ஆஃப் ஹிம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து அர்ச்சனைலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாலை கொடுத்து எனக்கு ஒரு மாலை போட்டு மல்லிகைப்பூ மாலை இருக்கும்ல, மல்லிகைப்பூ அதை எனக்கு கழுத்தில் போட்டு நீங்கள் வந்து தீபிகாவுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி போட சொல்லி ஏவஸ். அண்ட் எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு லிட்டரலி. அப்புறமா அவர் சாமிலாம் பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் மற்ற கோயிலெலாம் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு சுற்றி முடிச்சுட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஹி கேம், பக்தர்கள்லாம் ஐ மீன் சாமி பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஹி கேம் டு அஸ் அண்ட் சொன்னார், தீவிரமான கணாக்கணும் கலங்கள் ஃபேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டேவே ஒரு மாதிரி கோயிலுக்கு போனோம், சாமியை பார்த்தோம், பிரசாதம் கிடைச்சது. ஹாப்பி, ஒரு மாதிரி சூப்பராக போச்சு.